Taste the Daily. ஸ்டாலின் அரசின் அராஜகத்தை கண்டித்து உயிர்நீத்த ஆசிரியர் கண்ணனின் மனைவி மற்றும் அவரது மாணவர்கள் ஆசிரியர் கண்ணன் இந்த விளம்பர அரசை பெரிதும் நம்பியதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். ஸ்டாலினை பெரிதும் நம்பிய ஸ்டாலினின் பொய் வாக்குறுதியை நம்பிய ஒரு ஆசிரியர் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழந்திருப்பது நம் மனசாட்சியை உலுக்குகிறது. இந்த பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் அவங்களையும் அவங்களுடைய மன உளைச்சல்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை கொஞ்சம் அவங்களுக்கு முடிச்சு கொடுங்க. அடுத்து என்னுடைய ஃபேமிலியில் எங்கள் சார் என் பையனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க போயிருக்காங்க. அதனால் என் பையனுடைய இனி எதிர்காலத்தை கருதி அவனுடைய மனநிலையையும் கருதி அவனுடைய முன்னேற்றத்துக்கு இனிமேல் அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறானோ அது படிக்கிறதுக்கு தேவையான உதவித்தொகைகள் எல்லாத்தையும் வழங்கி அவன் ஹை லெவலில் அவனுடைய டேலண்ட்டை என்ன ப்ரூவ் பண்ணுறானோ அந்த டேலண்ட்டுக்குரிய தகுதியான வேலையை அவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் அவன் எங்கள் சாருக்கு நீங்கள் செய்கிற ஒரு இதாக இருக்கும். அதை நான் ரெக்வஸ்டாக தான் வச்சுட்டு இன்னைக்கு எங்கள் சாரை நான் இறுதி அடக்கம் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் என்னை பார்த்ததில்லை. ஆனால் எங்கள் சாரும் எங்கள் மாமனாரும் இந்த அரசியலில் எல்லாரும் நமக்கு நல்லது தான் செய்வாங்க, எல்லாம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும்னு தான் சொல்லி இது வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஓட் பண்ணியிருக்கோம், உங்களை நம்பி இருக்கோம். நீங்கள் நான் உங்களை ரெக்வஸ்டாக தான் கேட்குறேன். இப்போ என்ன பேசணுன்ற மனநிலையும் எனக்கு இல்லை. இந்த பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் அவங்களையும் அவங்களுடைய மன உளைச்சல்லேருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை கொஞ்சம் அவங்களுக்கு முடிச்சு கொடுங்க. அடுத்து என்னுடைய ஃபேமிலியில் எங்கள் சார் என் பையனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க போயிருக்காங்க. அதனால் என் பையனுடைய இனி எதிர்காலத்தை கருதி அவனுடைய மனநிலையையும் கருதி அவனுடைய முன்னேற்றத்துக்கு இனிமேல் அவன் என்ன படிக்கணும்னு நினைக்கிறானோ அது படிக்கிறதுக்கு தேவையான உதவித்தொகைகள் எல்லாத்தையும் வழங்கி அவன் ஹை லெவலில் அவனுடைய டேலண்ட்டை என்ன ப்ரூவ் பண்ணுறானோ அந்த டேலண்ட்டுக்குரிய தகுதியான வேலையை அவனுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் அவன் எங்கள் சாருக்கு நீங்கள் செய்கிற ஒரு இதாக இருக்கும். அதை நான் ரெக்வஸ்டாக தான் வச்சுட்டு இன்னைக்கு எங்கள் சாரை நான் இறுதி அடக்கம் பண்ணுறதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது வரைக்கும் எந்த அதிகாரிகளும் என்னை பார்த்ததில்லை. ஆனால் எங்கள் சாரும் எங்கள் மாமனாரும் இந்த அரசியலில் எல்லாரும் நமக்கு நல்லது தான் செய்வாங்க, எல்லாம் நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும்னு தான் சொல்லி இது வரைக்கும் நாங்கள் எல்லாமே ஓட் பண்ணியிருக்கோம், உங்களை நம்பி இருக்கோம். நீங்கள் நான் உங்களை ரெக்வஸ்டாக தான் கேட்குறேன். இப்போ என்ன பேசணுன்ற மனநிலையும் எனக்கு இல்லை. பிடி சார் எனக்கு கண்ணன் சார் 1 வருஷமாக எனக்கு தெரியும். அவர் ரொம்ப நல்லா எனக்கு சொல்லி தருவார், எல்லாத்தையும் ஜாலியாக பழகுவார். அவர் இறந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. அவர் எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியாக பேசுவார். எங்கள் சார் என்னை நிறையா தடவை ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் இறந்தது எங்கள் ஊருக்கு பெரிய இழப்பாக இருக்குது. எதனால் இறந்தார் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எங்கள் சார் ரொம்ப நல்லது, நிறையா ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு, எங்களை எல்லோரும் நல்லா ஊக்கப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சார் எங்களுக்கு இனிமேல் கிடைப்பாரா அப்படின்றது